எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வணக்கம். ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு நட்ராஜ் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ வந்து த்ரோட் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அலர்ஜி வந்துருச்சுன்னா டைரெக்டாக ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஒரு ₹50 ₹60 ரேஞ்சில் ஒரு மாத்திரை வாங்கிட்டு 2-3 மாத்திரை வாங்கிட்டு அதை ஒரு 4-5 கோர்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. இப்போ காதுன்னா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்குவோம். ஏன்னா காதுனா நம்மளுக்கு தெரியாத புரியாத சில விஷயங்கள் இருக்குன்ட்டு. கோல்டு யாரும் மதிக்கிறது கூட கிடையாது. இப்போலாம் டேரெக்டாக டாக்டர்கிட்ட அணுகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஜென்ரலாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பட் டாக்டரை அணுகியே ஆகணும் அப்படின்ற சிம்டம் அப்படின்னா டைரக்ட் சிம்டம் எதை சொல்லுவீங்க டாக்டர்? இப்போது கோல்டு ரொம்ப சீரியஸாக எல்லோரும் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அது ஓரளவுக்கு சரின்னு கூட சொல்லலாம். கோல்டு வர்றது சாதாரணமாக வைரல் இன்ஃபெக்ஷனால் வரலாம், இல்லாட்டி அலர்ஜினால் வரலாம். ஒரு சராசரியாக ஒரு நபருக்கு 2 அல்லது 3 முறை வருடத்துக்கு இந்த சளி தொல்லை வரலாம். இது நார்மல். யூஸ்வலாக 2-3 நாட்கள் இருக்கலாம். கொஞ்சம் ரேராக 5 நாள், ஒரு வாரம் வரைக்கும் கூட இருக்கலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த டைமில் கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் ஃபுட், நல்ல உணவு எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சு, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்து, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருந்தால் சாதாரணமாக அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். எவ்ரி டைம் டாக்டரை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அடிக்கடி வருது, இல்லை ஜுரம் லேசாக வந்தால் கூட அது பெரிய இஷ்யூ இல்லை. இல்லை ரொம்ப அதிகமாக ஜுரம் இருக்குது, நம்மளால் ரெகுலர் ஒர்க்கை செய்ய முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபீவர் அதிகமாக இருக்குது, இல்லை 3-4 நாட்களுக்கு அதிகமாக இருக்குன்னா டாக்டர் அணுகிறது பெட்டர். இது சாதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி சளிக்கு. அது இல்லாமல் இது காதில் வலியோ, காதிலேருந்து தண்ணி மாதிரியோ சீல் மாதிரியோ வந்தால் அது இமீடியட்டாக ட்ரீட் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் அந்த காதில் இருக்கிற பிரச்சனை பர்மனெண்ட் ஆகி அதுக்கு ஆப்ரேஷன்லாம் தேவைப்படுற நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காதில் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக டாக்டரை அணுகிறது பெட்டர். தொண்டையிலையும் அதே மாதிரி, தொண்டையில் ஒரு கரகரப்பு இல்லை ஆர்டினரி பெயின் 1 or 2 days இருந்ததுன்னா அது பெரிய இஷ்யூ இல்லை. அதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இல்லை முழுங்க முடியாமல் இருக்குது, குரல் மாறுது, அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டரை பார்க்குறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் டாக்டர் அணுகணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் அன்றாட நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் சில விஷயங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம். பட் பட்டுன்னு ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடும். நம்ம ஒரு வீட்டில் ஐஸ்கிரீம் இப்போ இந்த சீசனுக்கு சாப்பிட்றது வழக்கம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அது உண்மையா டாக்டர்? ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் ஐஸ்கிரீம்னாலும் சரி, கோல்டு வாட்டர், எதுவுமே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹைஜீனிக்காக இருக்கணும். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணுறது ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும். 3 to 5 degrees இல்லை less than 10 degrees ஸ்டோர் பண்ணணும். அந்த டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணும்போது பாக்டீரியா வளர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது இல்லாமல் அது சரியாக ஸ்டோர் ஆகலை, டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இல்லை ஈவன் ஸ்டோர் பண்ணும்போதே அது சரியாக ஸ்டோர் ஆகாமல் மெல்ட் ஆகிட்டு திருப்பியும் ஃப்ரீஸ் ஆகும்போது அதில் அந்த பாக்டீரியா வளர்ந்து அதே ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சரியாக ஸ்டோர் ஆகாத ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிடும்போது, அன்ஹைஜீனிக்காக இருக்கிறத சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் ஹைஜீனிக்காக இருந்தால் கோல்டு ப்ராடக்ட் சாப்பிட்றதுல ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம உடம்பு டெம்பரேச்சர் சாதாரணமாக 37 degrees, அந்த டெம்பரேச்சருக்கு எவ்வளோ கிட்ட அந்த உணவோ இல்லை தண்ணியோ இல்லை எந்த பொருளோ இருந்ததுன்னா நம்ம உடம்பு அதை தாங்கிறதுக்கு பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ். அது இல்லாமல் கொஞ்சம் அதிக கோல்டாக இருக்குது இல்லை அதிக ஹாட்டாக இருக்கும்பொழுது அந்த தொண்டையில் இருக்கிற அந்த மெம்பரைன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கேஷனலாக சாப்பிட்டா பரவாயில்ல, அடிக்கடி சாப்பிடும்போது ரொம்ப டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது லாங் டேர்முக்கு நல்லது. டாக்டர், இப்போ இது வெறும் ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்ற வெப்ப தன்மை மட்டும்தான் இதை குறிக்குதா, இல்லை சில ஃபுட் எடுக்கும்போது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இந்த மாதிரி அதிக கோல்டை குறிக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காய், இளநீ இந்த மாதிரியும் எடுத்துக்கலாமா? அது இல்லை, இங்கிலீஷ் மெடிசன் அலோபதியை பொறுத்த வரைக்கும் வெள்ளரிக்காவோ இளநியோ எடுக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கோல்டு இருக்கும்போது கூட இளநீ குடிக்கலாம். பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ரொம்ப கோல்டாக எடுத்துக்க வேண்டாம். நார்மல் டெம்பரேச்சரில் இருந்தால் பிரச்சனையே இல்லை. கோல்டாக இருந்தால் ரொம்ப லேசாக கோல்டாக இருக்கும்போது அது ப்ராப்ளம் இல்லை. ஜுரம் இருந்தால் இளநீ குடிக்கக்கூடாது, வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னால டேரெக்டாக கோல்டு வர்றது இல்லை. ஓகே டாக்டர், இப்போ சில ஃபுட் அலர்ஜிஸ் உருவாக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்குல்ல டாக்டர்? இப்போ த்ரோட்டுக்கு ஏதாவது அலர்ஜி வர்றதுக்கான ஃபுட்னு ஏதாவது இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது தவிர்க்க வேணும் அப்படின்றது? ஃபுட்டில் அதுவும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் அலர்ஜி வர்றது இருக்குது. யூஸ்வலாக ப்ரோட்டீன்ஸ்க்கு தான் அலர்ஜி ஜாஸ்தியாக வரும். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அலர்ஜி கொஞ்சம் கம்மி தான். அப்படியே அலர்ஜி வந்தாலும் அது வேறு நம்ம சாப்பிட்ற பொருள்னால நம்ம ஸ்டமக் சிம்டம்ஸோ இல்லாட்டி சம்டைம்ஸ் ஸ்கின்னில் கூட மேனிஃபெஸ்ட் ஆகும்.
நோஸ்லேயோ த்ரோட்லேயோ இந்த அலர்ஜி மேனிஃபெஸ்ட் ஆகிறது ரொம்ப அபூர்வம். ரொம்ப ரொம்ப அபூர்வமாக சில பேருக்கு அது இருக்கலாம். நம்ம ஊரில் அந்த மாதிரி அலர்ஜி வந்து அவ்வளோ காமனாக பார்க்குறது இல்லை. சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப அது டாக்குமெண்ட் பண்ணி ரொம்ப கிளியர் கட் ஹிஸ்ட்ரி இருக்கும். நம்ம ஊரில் வந்து அது அவ்வளோ கிளியர் கட் டிஸ்டிங்ஷன் இல்லை. அதனால் அதுக்காக நம்ம ஃபுட் அவாய்ட் பண்ணுறது தேவையில்லை. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருநெல்வேலி சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார் அலர்ஜி மாதிரி இருக்கு சார். அதான் மூக்குல இருந்து தண்ணி வருது சில நேரம். சரிங்க. அடிக்கடி சளி பிடிக்குது. ஓகே. வயசு வந்து 24. சரிங்க. எவ்வளோ நாளாக இந்த தொந்தரவு இருக்குமா? இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே இருக்கு சார். சரிங்க. அடிக்கடி இருமல் வந்துச்சு. சரி. போய் கேட்க போனோம், அது அலர்ஜினால தான், டஸ்ட் அலர்ஜி அப்படின்றாங்க. சரிங்க. நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வந்து சாதாரணமாக அலர்ஜினால தான் வரும். மூக்கில் தண்ணியாக வருது, அடிக்கடி தும்மல், அடிக்கடி சளி தொந்தரவு, தொண்டையில் கரகரப்பு, இதெல்லாம் வந்து அலர்ஜினால் வருது. அலர்ஜி வந்து எதனால் வருதுன்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், அதில் இருக்கிற இதனால் வர்றது. நம்ம பகுதிகளில் ரொம்ப காமனாக டஸ்ட்டு தான் அதுக்கு காரணம். ஏர் பொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த காற்றில் இருக்கிற மாசுனால இது வருது. தூசியாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த வெஹிக்கிள்ஸோட எக்ஸாஸ்ட், அந்த புகை இருக்குல்ல, வாகனத்துலேருந்து வர புகையாக இருக்கலாம். அது வந்து நம்ம டெய்லி சுவாசிக்கும் போது அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லைன்னு இந்த வழியாக நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது. இந்த எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணணுன்னு நம்மளுக்கு ஒரு சிம்டம். ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் அதை நம்ம 100% அவாய்ட் பண்ண முடியல. நம்ம இருக்கிற ஊரோட ஏரை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இல்லை. அப்போ நம்ம டெய்லி அந்த ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோன்ற பட்சத்தில் இந்த அலர்ஜியை ட்ரீட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாயிடும். அப்போ நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் மருந்துகள் கொடுப்பாங்க, மாத்திரைகள், மூக்கில் அடிக்கிற ஸ்ப்ரே, இதெல்லாம் இருக்குது. எதுவும் இல்லைன்றாங்க சார். எதுங்க? நுரையீரல் இது வந்து நாள் பட இந்த எக்ஸ்போஷர் இருந்தால் நுரையீரல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே வராது. மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இந்த எக்ஸ்போஷர் இருக்கும்போது நுரையீரலும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது 6 மாதத்தில் அது மாதிரி இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இதை சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா கண்டிப்பாக பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். முதல்ல அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலோ அந்தளவுக்கு மருந்தோட ரெக்குவயர்மெண்ட் குறையும். பட் அவாய்ட் பண்ண முடியல, இல்லை ஓரளவுக்கு தான் அவாய்ட் பண்ண முடியுதுன்ற காரணத்தினால அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படுது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் சந்தேகம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். சார் என் பொண்ணுக்கு அடிக்கடி 6 months 1 month வந்து டான்சில் மாதிரி பிரச்சனை அடிக்கடி வருதுங்க சார். சரிங்க. அப்புறம் அதுக்கு அடிக்கடி ரொம்ப தொண்டை வருது சார். என்ன சார் பண்ணுறது? குழந்தைக்கு என்ன வயசு ஆச்சுமா? 15 சார். 15ஆ? குழந்தைங்களுக்கு தொண்டை வலி, டான்சில் ப்ராப்ளம் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டான்சில்ன்றது தொண்டையில் பின்னாடி இருக்கிற ஒரு கிளாண்ட், ஒரு லிம்ஃப் கிளாண்ட், அந்த நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு லிம்ஃப் கிளாண்ட். அந்த வாயில் இல்லாட்டி நம்ம இன்ஹேல் பண்ணுற காற்றுல இருக்கிற இன்ஃபெக்ஷனால் இந்த டான்சில் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பெருசாகும்போது ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வரும். 7-8 வயசுலேருந்து ஒரு 10-12 வயசு வரைக்கும் இந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை எதிர்க்கிற மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறையும் தொண்டை வலி, ஜுரம் ஏற்பட்டால் இது மாதிரி தேவை. அது இல்லாமல் லேசாக வெறும் தொண்டையில் லேசாக கொஞ்சம் இரிட்டேஷன், வெறும் சளி தான் இருந்ததுன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாமல் சமாளிக்கலாம். ஆனால் ரிப்பீட்டடாக இது மாதிரி வந்துகிட்டே இருக்குது, ஒரு வருஷத்துக்கு 5-6 முறை வருது, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது, தொடர்ந்து இது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஆப்ரேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, இந்த ஆன்டிபயோட்டிக் அடிக்கடி எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு, குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு பெட்டர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். என்னோட சைல்டுஹுட்லேயும் எனக்கும் சொன்னாங்க டாக்டர், இந்த மாதிரி டான்சில்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு போது எங்கள் வீட்டில் ஆப்ரேஷன் போது அப்படியே பயந்துட்டாங்க. ஸோ இந்த டான்சில் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாண்ட்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாம். இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வருதுன்னு எடுத்துக்கலாமா டாக்டர்? டான்சில் வளர்றது ஒரு இன்ஃபெக்ஷனாலே? டான்சில் பெருசாகிறது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 7-8 வயசுலேருந்து 10-12 வயசு வரைக்கும் நார்மல் தான். வெறும் சைஸ் பெருசாக இருக்குன்றதுக்காக அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டான்சில் அது மாதிரி, அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டான்சில் அது மாதிரி, அந்த ஏஜில் அது பெருசாக இருக்கும். ஒரு 12 வயசுக்கு அப்புறம் அது சின்னதாக ஆரம்பிச்சிடும். அதோட பணி என்னென்னா இந்த உள்ளே வர்ற இன்ஃபெக்ஷனை சாம்பிள் பண்ணி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வரும்போது சில சமயம் அந்த இன்ஃபெக்ஷன் அந்த டான்சிலுக்கு உள்ளே தேங்கி அதனாலேயே ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷனுக்கு அது ஒரு சோர்ஸ் மாதிரி ஆகிடுது. அந்த ஸ்டேஜில் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். சொல்லுங்கள் கார்த்திகேயன். பேசுகிறேங்க.
சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு 6 இயர்ஸ் பிஃபோரா வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. சரிங்க. அதுல வந்து எனக்கு மூக்கு தண்டு வந்து உடைஞ்சிருச்சு. சரிங்க. தண்டு உடைஞ்சு அப்படியே அந்த இது அப்படியே கட் ஆகி தனியா மூக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க. தண்டு உடைஞ்சு அதை மாதிரி சரி பண்ணாங்க. ஓகே. அது வந்து எனக்கு லைட்டா கிராஸா கூடுற மாதிரி கூடிச்சு. ஒரு MM வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க. அதே சமயம் ரைட் அதுல ஒரு 2 ஹோல்ல ஒரு ஹோல் ரைட் ஹேண்ட் இருக்கு, அந்த சைடு இருக்கிற ஹோல் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கு. சரிங்க. ஸோ சில நேரத்துல நார்மலா இருக்கும், திடீர்னு கொஞ்சம் ஒரு சைடா இப்போ இந்த சைடுல திரும்பி படுத்தோம், லெஃப்ட் சைடு திரும்பி படுத்தோம்னா அந்த மூச்சு போய் வர்றதுல கஷ்டமா இருக்கும். ரைட் சைடு திரும்பி படுக்கும்போது ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். சரிங்க. சம்டைம்ஸ் எப்பயாச்சும் லைட்டா கோல்டா இருந்தா கூட சுத்தமா அடைச்சிக்குது. சரிங்க. மேக்ஸிமம் கோல்டு ஆகிறது இல்லை, இருந்தாலும் இந்த மூச்சு போய் வர்றதுல சிரமம், ரொம்ப சிரமமா இருக்கு ரைட் ஒரு சைடுல. சரிங்க. அது டாக்டர்கிட்ட எப்படி இது சம்பந்தமா கேள்வி கேட்கணும்? புரியுங்க. இப்போ பார்க்குறதுக்கு கிராஸாக இருக்குன்னு சொல்கிறது வெளியில் எக்ஸ்டர்னலாக பார்க்குறதுக்கு அது மாதிரி கிராஸாக இருக்குன்னு சொல்றீங்களா, இல்லை டாக்டர் பார்த்து உள்ள கிராஸாக இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல டாக்டரே வந்து கிராஸா இருக்குன்னு கொஞ்சம் கிராஸா ஃபர்ஸ்ட் அவன் இனிஷியலா தெரியல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு அது. ஓகே. இப்போ எக்ஸ்டர்னலாக கிராஸாக இருக்க வெளியில் பார்க்குறதுக்கு அது தெரியுதுன்னா அது வேறு ப்ராப்ளமுங்க. அது வந்து வெளியில் இருக்க ஷேப் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது அடிபட்டதுனால அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து சின்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணலாம். அது இல்லாமல் நடுவில் இருக்க தண்டுவடம் செப்டம்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், அந்த செப்டம் வந்து ஒரு சைடாக பெண்ட் ஆகி அதனால அப்ஸ்ட்ரக்ஷன், அதனால பிளாக் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பெண்ட் இருக்கிறது சாதாரணமாக வளரும் போது நிறைய பேருக்கு வரலாம், இல்லை சின்ன வயசில் அடிபட்டு வரலாம், இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் அது மாதிரி காரணங்களால வரலாம். சின்ன பெண்டு தான் இருக்குது, அதனால் பெரிய அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, மூச்சு விடுறதுக்கும் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இந்த சைனஸோட ஓப்பனிங்க்கும் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் அது நல்ல பெண்டாக இருக்குது, அதனால் மூச்சு விடுறது அடைக்கும் போது அது சிம்பிள் சர்ஜரி தாங்க, அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை ஈஸியாக சரி பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். நான் டாக்டர்கிட்ட பேசுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு மூக்குல பாலிப்ஸ் இருக்கு சொன்னாங்க டாக்டர். ஒரு 8 வருஷமா இருக்கு. சரிங்க. அப்பப்போ கோல்டு பிடிக்கிறது, அப்பப்போ சளி வருது, அப்புறம் நின்றுடுது. எனக்கு ஆபரேஷன் பண்ணணும் சொன்னாங்க. எனக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. சரிங்க. அதனால மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஹோமியோபதி எடுத்துக்கிறேன். சரிங்க. அதான் அது அப்பப்போ சரியா போறது, திரும்பவும் அடைக்கிறது மூக்கு. சரிங்க. இந்த பாலிப்ஸ்ன்றது அதுவும் அலர்ஜினால் வர்ற ஒரு ப்ராப்ளம் தான்மா. பாலிப்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கட்டி மாதிரி உள்ள ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது கேன்சர் மாதிரி கட்டின்னு பயப்பட வேண்டாம், இது அலர்ஜினால் வர்ற கட்டி தான். ஆனால் அது பாலிப்ஸ் தானா வேறு எதுவும் கட்டி இல்லையான்றது ஒரு வாட்டி நம்ம உறுதி பண்ணிக்கணும். சாதாரணமாக பார்த்தாலே தெரியும், இருந்தாலும் அது ஒரு வாட்டி 7-8 வருஷமாக இருக்குன்னா அதை பயாப்சி பண்ணுறது நல்லது. நம்பர் 1. நம்பர் 2, பாலிப்ஸ் லேசாக தான் இருக்குது, ரொம்ப மூச்சு விடுறது தடைப்படலைன்னா அந்த அலர்ஜி ட்ரீட்மெண்ட் மூலமாகவே இதை சரி பண்ணிடலாம். ஆனால் அது இல்லாமல் மூக்கு அது பாலிப்ஸ் விட்டால் 7-8 வருஷமாக அதுவும் இருக்குன்னா ஃபுல்லாக வளர்ந்து மூக்கை கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இருக்கும்போது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படும். அந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படும் போது தூங்கும் போது வாயை திறந்து மூச்சு விடுவீங்க, கொட்டை சத்தம் நிறைய வரும். இதனால் வேறு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் பிபி வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் கூட அதிகமாக வரலாம். ஹார்ட் அட்டாக்கு இன்சிடென்ஸ் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி மூக்கு அடைப்பு இருந்தால் கம்ப்ளீட்டாக பிளாக் இருக்கும்போது, பாலிப்ஸ் நிறைய இருக்கும்போது அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாலும் இது வர்றதுக்கு காரணம் அலர்ஜின்றதுனால திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்ரேஷனுக்கு பிறகும் அலர்ஜிக்கான ட்ரீட்மெண்ட்டை கொஞ்ச நாள் கண்டினியூஸாக எடுக்கணும். இதனால் இது வருதுன்னு பார்த்து என்ன எக்ஸ்போஷரோ அந்த எக்ஸ்போஷரை கம்மி பண்ணணும். இன்னொன்று, இதுக்கான மருந்துகளை டாக்டர் சொல்ல மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஃபாலோ அப் கரெக்டாக பண்ணணும். இது எல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு 90% இந்த திரும்பி வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். லேசாக இருந்ததுன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது, மூக்கு அடைக்குதுன்னா ஆப்ரேஷன் தேவைப்படுமா. டோட்டல் மெடிசின் வைஸாக வந்து கிளியர் பண்ண முடியாது இல்லை டாக்டர்? இந்த அலர்ஜிக் டெண்டன்சின்றது நம்ம பாடியில் இருக்கிற இன்ஹெரண்ட் நேச்சர், ஜெனட்டிக்காக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஜாஸ்தி அலர்ஜி இருக்கும், ஒருத்தருக்கு கம்மி அலர்ஜி இருக்கும். ஸோ அலர்ஜிக் டெண்டன்சியை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம அலர்ஜிக் டெண்டன்சியும் இருக்குது, நம்ம எக்ஸ்போஷர் டு தி அலர்ஜனும் இருக்குன்னா பாடியோட ரியாக்ஷனை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் மெடிசின்ஸால். அவ்வளோதான். ஓகே டாக்டர். ஓகே, நெக்ஸ்ட் கால் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. சார் எனக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு சார். ஆனால் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி செக் பண்ணால் அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்கு அப்படின்றாங்க சார். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றாங்க சார். ஆனால் எனக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப இந்த நெஞ்சிலேருந்து மேலே வரதுக்கு ரொம்ப இப்போ கூட அப்படிதான் சார் இருக்கு எனக்கு. இல்லை, அது மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வாயை திறந்து மூச்சு விட்டா ஃப்ரீ ஆகிடுதா, இல்லை வாயை திறந்தாலும் அப்படி தான் இருக்காமா? சார் வாயை திறந்து விட்டா கூட மூச்சு விட முடியல சார். கொஞ்ச நேரம் தம் பிடிச்சி ரொம்ப நேரம் கழிச்சு
நம்ம விடும்போது ஃப்ரீயா வருது சார். ஓகே. வாய் திறந்தாலும் கஷ்டமாக இருக்குன்னா இது நீங்கள் சொல்கிறது லங்ஸில் அந்த லோவர் ஏர்வேல இருக்கிற ப்ராப்ளமா? இதுக்கு வந்து பிஎஃப்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணாங்களா? இந்த இது வச்சு ஊத சொல்லி பார்த்து டெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் சொல்லல சார். இந்த மாதிரி அடிக்கடி மூச்சு விட முடியாம நான் அழுதுட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, நார்மலா தான் இருக்கீங்க, நீங்க ஏன் அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க அப்படின்றாங்க சார். இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறது வந்து இந்த லங்ஸில் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வர்ற அப்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருந்தால் அந்த வீசிங் மாதிரி வரலாம். லேசாக இருக்கும்போது இது மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகலாம். நீங்கள் வந்து ஒரு செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுமா, பல்மனாலஜிஸ்ட் இல்லை செஸ்ட் பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கருவிக்குள்ளே ஊதி அது ஃப்ரீயாக வருதா என்னன்றது மெஷர் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு பிளாக் இருக்கா, அதுக்கு என்ன பண்ணுன்றதை கண்டுபிடிச்சிடலாமா. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பல்மனாலஜிஸ்ட் செஸ்ட் ஃபிசிஷியன் டாக்டரை பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். நம்ம கிருஷ்ணகிரியில் பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு சார். சரிங்க. பின்மண்டை வலி, குளிச்சாவே தலைவலி வந்தது சார் பின்மண்டையில். சரி. அது இருக்கு ஒரு 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 வருஷத்துக்கு மேலே இருக்கு சார். ஆனால் வலி தான் தாங்க முடியல. நல்ல வலி, இந்த கழுத்து வலியெல்லாம் ஏகப்பட்ட வலி வந்துருக்கு. சரிங்க. அது பின்மண்டை வலி தான் வந்தாலே அது என்ன பண்ணணும்னே நம்மளுக்கே புரியுது. அந்த மாதிரி வலி வருது சார். இல்லை, இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? டெஸ்ட் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், எதுவும் பண்ணல. ஓகே. அடிக்கடி சளி பிடிக்குமா? ஆமாம் சார். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறது சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். எவ்ரி டைம் தலைவலி வந்து சைனஸ் ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அதுவும் தலைக்கு ஊற்றினா ஜாஸ்தியாக வருது, அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா சைனஸாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து எதர் எக்ஸ்ரேயோ இல்லை சில சமயம் எக்ஸ்ரேயில் சரியாக தெரியாது, ஸ்கேனோ எடுக்க வேண்டியிருக்கலாம். இல்லாட்டி மூக்கில் வந்து இந்த எண்டோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, உள்ளே வந்து ஒரு கேமரா வச்சு பார்க்குறது. அந்த டெஸ்ட்டு பண்ண வேண்டியிருக்கலாம். அது பண்ணி உங்களுக்கு சைனசைட்டிஸாக என்னன்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். சைனசைட்டிஸாக இருந்தால் அதுவும் ஷார்ட் டியூரேஷனாக இருந்தால் மோஸ்ட்டாக மாத்திரையிலே சரியாயிடும். அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்க வேண்டியிருக்கும். அது எதனாலன்றதை பார்க்கணும். வெறும் அலர்ஜினா அலர்ஜிக்கு கொஞ்ச நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அலர்ஜி இல்லாமல் வெறும் ஷார்ட் டேர்ம் இன்ஃபெக்ஷன்னா மாத்திரையில் சரியாயிடும். இல்லை ரேராக அப்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருக்குது, அடப்பு ஏதாவது இருக்குன்னா ஒருவேளை ஆப்ரேஷன் தேவைப்படலாம். பட் சைனசைட்டிஸ்க்குலாம் இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர்கிட்ட பேசுகிறோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க பெங்களூர்லேருந்து கால் பண்றோம் சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு, சொல்லுங்கள். ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ டாக்டர். வணக்கம், என் சொல்லுங்கள். பையனுக்கு வந்து 12 வயசு ஆகுது. சரிங்க. அவனுக்கு வந்து டான்சில்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. சரிங்க. அவனுக்கு வந்து நைட்ல வந்து மூச்சு விட முடிய மாட்டேங்குது. சரிங்க. அவன் வந்து பெரியவங்க மாதிரி கொரட்டை விட்டுட்டு தூங்குறான், வாய் திறந்தே தான் தூங்குறான். சரிங்க. அவனுக்கு டாக்டர் சொல்றாங்க ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றாங்க. டான்சில்ஸ் இருக்கனால ஆப்ரேட் பண்ணணும்ன்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே. அதனால உங்கள்கிட்ட டீடைல் கேட்கலாம் தான். இல்லைங்க, டான்சில் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்தால் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி அடப்பு இருக்குன்னா டான்சிலோடு சேர்ந்து அடினாய்டுன்னு ஒரு கிளாண்டும் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டான்சில் வந்து தொண்டையில் இருக்கும், நம்ம வாய்க்கு பின்னாடி நம்ம நேராக பார்த்தா தெரியும். அடினாய்ட்ஸ்ன்றது மூக்குக்கு பின்னாடி தொண்டையோட மேற்பகுதியில் இருக்குது. அது நேராக நம்மளால் பார்க்க முடியாது. ஒருவேளை எண்டோஸ்கோப்பி அந்த கேமரா வச்சு உள்ளே பார்த்தா தெரியும், இல்லாட்டி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும். அது அளவு பெருசாக இருந்து அந்த தொண்டையோட மேற்பகுதியை அடைச்சிருந்தா மூக்கு வழியாக சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ வாயை திறந்துட்டு அது மாதிரி தூங்குவாங்க. அப்போ டான்சிலும் பெருசாக இருக்கும் போது இன்னுமே அந்த மூச்சு வந்து தடைப்படும். அது மாதிரி அடைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லதுமா. ஏன்னா அதனால் 12 வயசுமோ அந்த மேல் தாடை வளர்கிறதுலே கொஞ்சம் அப்னார்மாலிட்டிஸ் வரும். பல்லெல்லாம் கொஞ்சம் நீளமாகி கொஞ்சம் முகத்தோட ஷேப் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லாங் ரன். அதனால் அடைப்பு இருக்குது, எப்போவுமே சளி இல்லாதப்போ கூட வாயை திறந்துட்டு தான் தூங்குறாருன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா லாங் டேர்மாக அவருக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஐ திங்க் இந்த தொண்டையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் அது ஒரு பெரிய ப்ராசஸ் நினச்சிக்கிறாங்க டாக்டர். டான்சில் ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றியும், இப்போ அவுட் சைட் ஃபுட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டான்சில்ஸ் சொல்கிறாங்க, ஆப்ரேட் பண்ணிடலாம். அவுட் சைட் ஃபுட் அப்படின்னாலே வெளியே சாப்பிட்ற ஃபுட்னால ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆகிடுதா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஸோ இந்த சினாரியோ வந்து இந்த பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.